Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. ரயில் டிக்கெட் முன்பதிவில் இன்று முதல் புதிய மாற்றம் நடைமுறைக்கு வந்துள்ளது. தட்கல் டிக்கெட் போலவே பொது முன்பதிவிலும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பதிவு செய்ய ஆதார் கட்டாயம் செய்யப்பட்டுள்ளது. ஆதார் சரிபார்ப்பை முடித்த IRCTC பயனர்கள் மட்டுமே 8 முதல் 8:15 மணி வரை, அதாவது முதல் 15 நிமிடங்களுக்கு டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும். ஆதார் இணைப்பு இல்லாத வாடிக்கையாளர்கள் இந்த நேரத்தில் முன்பதிவு செய்ய முடியாது. இதன் மூலம் ஏஜென்ட்டுகள் அல்லாதவர்களுக்கு டிக்கெட் முன்பதிவில் முதலில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்பதால் பயணிகள் மிகுந்த பயனடைவார்கள். இருதரப்பு வாதத்தையும் கேட்டறிந்த நீதிபதி பரத்குமார், விடுமுறை தினத்தன்று மக்கள் குறைவாக வருவார்கள் என்று எப்படி மதிப்பிட்டீர்கள் என தாவேகாவுக்கு கேள்வி எழுப்பினர். மேலும் கூட்டம் அளவு கடந்து சென்றபோது நிர்வாகிகள் பிரச்சாரத்தை நிறுத்தாதது ஏன் என்றும் நீதிபதி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். நடிகர் விஜய் வருகிறார் என்றால் குழந்தைகளும் பெண்களும் திரளத்தான் செய்வார்கள் என்று கூறிய நீதிபதி, கைதான தாவேகா நிர்வாகிகளை அக்டோபர் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். தாவேகாவின் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், நகரச் செயலாளர் பவுன்ராஜ் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இருவரையும் அக்டோபர் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ரிமாண்டை பொறுத்தளவுக்கு இப்பொழுதுக்கு என்ன அப்படின்னா, இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அவர் ரிமாண்டில் வச்சாதான் மற்ற நபர்களை கைது பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துடைய அந்த ஸ்டாம்ப் பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்ட நெரிசல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வகுத்திருக்கக்கூடிய கட்டளைகளும், அதே மாதிரி 18/9/2025 மாண்புமிகு நீதியரசர் சதீஷ்குமார் கொடுத்த உத்தரவுகளை சொல்லியிருக்கக்கூடிய நடைமுறைகளை பின்பற்றப்படவில்லை என்று எடுத்து வைக்கும்போது அதெல்லாம் நீதிபதி ஏற்றுக்கொண்டு அவங்கள 14/10 வரைக்கும் 2025 வரைக்கும் காவல் வைக்கிறதுக்கு அனுமதிச்சு. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.